எஸ்டர்டே மார்னிங் வந்து ஃபேமிலியாக குரு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். குரு பயிற்சி முடிஞ்சிருக்கிறதுனால கோயில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா ரஜினிகாந்த், சௌந்தர்யா அவங்க ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. வீடியோ ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நான் என் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டதுமே நான் கிளம்பிட்டேன். நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக உருளைக்கிழங்கு போண்டா செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டு சோம்பு மட்டும் போட்டுவிட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளியும் வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 3யும் நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு வந்து மசிச்சுட்டு அதோட போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக மசாலா ரெடி ஆறுனதும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு எல்லாம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா 3 சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து இந்த அளவுக்கு பதத்தோடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையை எடுத்து மாவில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.